Student, 12th standard chapter 5 exercise 5.5 sum number 4 on engineer design a satellite. ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் ஒரு ஸ்டேட்லைட் வந்து டிசைன் பண்ணுறாரு. அந்த டிசைன் எப்படி நமக்கு பேரபுலா ஃபார்மேட்டில் என்ன கிராஸ் செக்ஷன் பண்ணுறாரு. பேரபுலா ஃபார்மேட்டில் இதை நமக்கு என்ன ஸ்டேட்லைட்டு இது எப்படி நமக்கு பேரபுலா ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறாரு. ஓகே, இந்த டிஸ்க் நான் 5 மீட்டர் விடுது இருந்தால் ஓப்பனிங் ஓகேவா. இது நமக்கு இந்த ஸ்டேட்லைட் எல்லாம் நமக்கு டிஸ்க் நமக்கு 5 மீட்டர். ஓகே, ஓப்பனிங் அண்ட் ஓகே அண்டு த ஃபோக்கஸ் இஸ் பிளேஸ் 1.2 மீட்டர். ஃபோக்கஸ் இருந்தால் அந்த ஸ்டேட்லைட் உள்ளார தான் ஃபோக்கஸ் இருக்கும். இந்த ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஓப்பனிங் இருந்து நமக்கு எவ்வளோ நமக்கு 1.2 ஆஃப் எஃப் ஆஃப் நான் 1.2 கமா 0 அதான் ஃபோக்கஸ். எப்போ பேரபிளாக்குள்ளே தான் ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ f of 1.2 comma 0. Okay, the first question of a coordinate system with the origin at the vertex and the x-axis on the parabola symmetric axis of the symmetric and find an equation of the parabola. The parabola oda equation find panna. First question just to find that depth of the satellite just at the vertex. வெர்டெக்ஸ்லேருந்து நம்ம என்ன இதோட என்ன டெப்த்னா அந்த வெர்டெக்ஸ்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு கேட்குறாங்க. ஓகே, அந்த ஸ்டேட்லைட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் டெப்த்தில் இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து இது வரையும் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா. அந்த பேரபுலா ஓப்பன் பண்ணுறாங்க. நமக்குன்னா ஏ வேலையை ஃபைன் பண்ணிட்டாங்க. இந்த பேரபுலா நமக்கு ரைட் சைடு இருக்குது. அப்போ ரைட் சைடு இருந்தால் y ஸ்கொயர் 4ax. ஏ வேல்யூ கொஸ்டின் கொடுத்தாங்க நமக்கு எவ்வளோ நமக்கு ஃபோக்கஸ் இருக்காங்க 1.2 டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அதான் ஏ வேல்யூ. அப்போ ஏக்கு 1.2னா டேட்டா ஏ வேலையை சப்ஸ்டிட் பண்ணால் 4 to 1.2 வரும் 4.8x. ஒய் ஸ்கொயர் 4.8x தான் நமக்கு இந்த பேரபுலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் கொஸ்டின் நான் ஏ ஃபர்ஸ்ட்டு ஏ கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பி கொஸ்டின். பி நமக்கு இந்த டெப்த்தில் எவ்வளோ நமக்கு ஸ்டேட்லைட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த பேரபுலா ஈக்குவேஷன் இப்போ நமக்கு இது ஃபுல்லாக 5 சென்டிமீட்டர்னா இது 2.5 இது 2.5 தெரியும் நமக்கு. ஏன்னா நமக்கு 2 டிவைட் பண்ணும். ஓகே, இப்போ இது 2.5. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு தெரியாது. அது x1 எடுத்துட்டான். அந்த ஃபுல் டிஸ்டன்ஸு x1 வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் x1. எனக்கு y வேல்யூ தெரியும்னா 2.5. அப்போ x1 கமா 2.5 அந்த பாயிண்ட். இப்போ பேரபுலா மேலே தான் அந்த பாயிண்ட் இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக இந்த பாயிண்ட் இந்த பேரபுலா மேலே ஈக்குவேஷன் மேலே அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் எடுத்து இந்த பேரபுலாவில் சப்ஜெக்ட் பண்ணலாம். அப்போ அட்டு x1 கமா 2.5 ஈக்குவேஷன் 1ல சப்ஜெக்ட் பண்ணுங்க. இது எக்ஸுக்கும் ஒய்க்கு சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஒய்க்கு 2.5 யூஸ் பண்ணுங்க. எக்ஸுக்கு x1 யூஸ் பண்ணுங்க. அப்போ 2.5 ஸ்கொயர் பண்ணால் 6.25 4.8 x1. இப்போ x1 மட்டும் இருக்கட்டும். இது டிவைட் ஆகிடும். அப்போ 6.25/4.8. இப்போ ஜஸ்ட் இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் மேலே கீழே நான் 100ல் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 2 டெசிமலுக்கு 100ன்னு கேன்சல் ஆகிடும். கீழே ஒரு டெசிமல் தான் இருக்குது. அப்போனா ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும் 480. ஓகே, 625/480 டிவைட் பண்ணால் 1.3 1 டைம்ஸ் இருக்கும். 480 லெஸ் பண்ணால் 145 வரும். திரும்பி பாயிண்ட் வச்சு என்ன 0 போட்டால் 3 டைம்ஸ் இருக்கும். ஓகே, அதுமாரி தர்ஃபோர்னா வரும். இந்த ரெக்யூவர் டெப்த் எப்படி இருக்கும் 1 எவ்வளோ நமக்கு டிஸ்டன்ஸ் நமக்கு 1.3 மீட்டர். இந்த ஸ்டேட்லைட்டு 1.3 மீட்டர். ஓகே, இதான் நமக்கு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா. செகண்ட் என்ன ஸ்டேட்லைட் எவ்வளோ டெப்த்தில் இருக்குதுன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. 1.3 மீட்டரில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.